பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஜூலை மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலனை பேசுவோம். இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் 17ஆம் தேதி வரையும் பகலில் இருக்கார். 17ஆம் தேதி பிறகு என்ன பண்ணுறாரு, நம்முடைய மிதுன ராசியில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடக்குவார். அப்போ மேச ராசியில் யார் இருக்கான்னா செவ்வாய், இந்த மாதம் செவ்வாய் தொடக்கத்தில் அங்கே தான் இருக்கார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ள குரு பகவான் தொடக்கம், அதாவது இந்த ஜூலை மாதம் தொடக்கத்தில் குரு பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார், அதே போல் புதன் பகவானும் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் தேதிக்கு மேலே அப்படியே ஜம்மனி சிம்மத்துக்கு போயிடுவார். அதே போல் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, 8ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மிதுன ராசிக்குள்ளே பயணத்தை தொடங்குவார். ஓகேவா? அப்போ 17ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, சூரியன் கடகத்துக்குள்ளே குருவோடு இணைந்த சூரியனாக செயல்பட ஆரம்பிச்சிருவார். இவர் சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாரு, கேதுவோடு இணைந்த சுக்கிரனாக செயல்படுறாங்கிறது பார்க்குறோம். அதுக்கடுத்து பொதுவாகவே நம்மளுடைய ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கார். சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பயணத்தை போயிருக்கார். அப்போ ரேவதியில் போகக்கூடிய சனி பகவான் இந்த ஜூலை 27ஆம் தேதி அதிகாலையில் தன்னுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய செயல்பாடில் வக்கரம் பெற்று ரேவதியிலே என்ன பண்ணுறாரு, வக்கர நிலையில் பயணத்தை தொடங்க போகிறார். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி கூட கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. அப்போ நிறையா விஷயங்களில் உங்களுக்கு அற்புதமான சிந்தனைகள் செயல்படும். நிறையா எதிர்வினைகளை என்ன பண்ண போகிறீங்க, விரட்ட போகிறீங்க. நல்வினைகள் உங்களை தேடி வந்து உங்களை என்ன பண்ண போகுது, ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வட்டத்தில் கொண்டு வர போகிறாங்க. அதே போல் நம்முடைய மீனராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க, ஆனால் இருந்தாலும் என் காதல் உண்மையான காதல், நான் போராடுவேன், கட்டாயமாக காதலிச்சு தான் திருமணம் முடிப்பேன் அப்படிங்கிற லட்சியத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு உறுதியாக உண்மையான காதல் நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. அதே போல் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை, நிறைய போராட்டங்களை வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, சமாளிக்க முடியாமல் இருக்கீங்கன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய உறவு, அது எந்த உறவாக கூட இருக்கட்டுமே, எந்த நட்பாக கூட இருக்கட்டுமே, அத்தனை விதமான உறவுகளுக்கும் சரியான பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நிறைவேற போகுதுங்கிறது உண்மை. அதே போல் நம்முடைய மீனராசி என்பவர்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி உறுதி. என்ன முயற்சினா எடுங்க, வேலை விஷயத்தில் எடுங்க, கடன் சார்ந்த விஷயங்கள் எடுங்க, எதில் எடுத்தாலும் வெற்றி என்பது உங்களுக்கு கிரக ரீதியாக கிடைக்க போகிற உண்மை. ஸோ அதே போல் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் தொட்டால் சூப்பராக கிடைக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வைப்ரேஷன் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது கனவுல மட்டும்தான் சார் இருக்குது, நினச்ச வாழ்க்கை நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு நல்ல விதமான சிந்தனைகள் நிறையா வரும். சரியா? அத்தனை விதமான சிந்தனைக்கும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு மூலமாக என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் எண்டில்
ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய ராசியில் அமர்ந்திருக்க, அதாவது மீன ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரேவதி நட்சத்திரத்தில் என்ன பண்ணுறாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ அப்போ பொதுவாகவே ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுது. மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, அவங்க சொல்லிட்டாங்களே செஞ்சிடுவோம். அவங்க நம்ம மேலே பாசம் வச்சுக்காங்கள, இவங்களை 10 வருஷமாக தெரியும்ல, இவங்களை 5 வருஷமாக தெரியும்ல, தயவுசெய்து அப்படி இடம் போடாதீங்க. புரியுதா? ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும், நிதானமாக செயல்படணும். அதே போல் வெற்றி என்பது உறுதியாக உங்களுக்கு இருக்க போகிறது என்பது உண்மை. உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சா போதும், லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரிவு வர மாதிரி, சின்ன குழப்பம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கான, அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதுசாக மட்டும் கடன் வாங்காதீங்க. அதுபோல் மற்ற இன்னொருத்தவங்க உங்களை வந்து உசுப்பத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவங்கள நல்லவங்க வச்சு ஏற்கனவே கூட அந்த உறவுகளை பற்றி சொல்லிடுவீங்க. ஏன்னா இவங்க உண்மையாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. தயவுசு அப்படிலாம் பண்ணாதீங்க, சரியா? இப்போ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு என்னென்னா, நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை, எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உங்களுக்கு என்ன பண்ணுது, சூப்பராக இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம். நம்முடைய மீனராசிக்காரங்க மீண்டு வர போகிறீங்கிறது கிரக ரீதியான உண்மை. நேர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான கோச்சார கிரகங்கள் ரீதியான கிட்டத்தட்ட ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% 30% உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது நடக்கலை, இது நடக்குமா, இது கிடைக்கல, அது கிடைக்குமா, ஸோ இது முடியுமா முடியாதா? ஸோ அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க விருப்பப்பட்டா, சரியா? ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்னை கம்யூனிகேஷன் பண்ணும் போது துல்லியமாக நான் அறிந்த ஜோதிட ரீதியான விஷயங்களை உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக சொல்லுவேன். இதில் ஜாதகமே இல்லை சார், என்ன பண்ணலாம், எனக்கான ஒரு அங்கீகாரத்துக்குரிய ஒரு வழிபாடோ பரிகாரமோ இருக்கா அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரசனத்தை வச்சு சொல்லிடலாம். உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான ஒரு செயல்பாடு, எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியும். ஜாதகம் இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது சரியாக பொருந்தும். ஓகேவா? அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம பிரசனம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், அதே போல் வாஸ்து பார்ப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்காங்க. உறுதியாக வாஸ்துவில் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய தன்மையில் எது ஃபஸ்ட்டு இருக்குன்னா வாஸ்து தான். அது காலி இடத்துக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டின பில்டிங்குக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டக்கூடிய பில்டிங் என்ன பண்ணணும் வாஸ்து பார்க்கணுன்றதா கிரக ரீதியான உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் உங்களுடைய வாஸ்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும். வாஸ்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புரட்டி போட்ட லைஃபாக மாறிடும். ஜாதகமாச்சும் ஒரு 20% தான் உங்களுக்கு சின்ன சின்ன அடி, ஆனால் வாஸ்து 100% உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து மிக துல்லியமாக தெளிவாக உங்களுடைய கடந்த காலத்தை குறிப்பிட நான் ரெடியாக இருக்கேன்.
ஸோ வாய்ப்பளித்த நம்முடைய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.